திருப்புவனம் அஜித்குமாருடைய கொலை என்பது மாபெரும் பாதக செயலாகும், மிகுந்த கண்டனத்துக்குரியதாகும். காவல்துறையை சார்ந்த சிலர் இதுபோல காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டு ஒரு கொலையை செய்திருப்பது அதற்கான சரியான கூடுதலான தண்டனையை அவர்கள் பெறுகிற விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சிபிஐக்கு வழக்கம் மாற்றப்பட்டுள்ளது. இது மாதிரி முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி நடக்கிற ஒரு சம்பவத்தை வைத்து இதற்கு முற்றிலுமாக முதலமைச்சர் தான் பொறுப்பு என்றெல்லாம் குற்றம் சாட்டி முதலமைச்சர் பதவி வரணுங்கிறதோ அல்லது முதலமைச்சரை தரக்கூடிய விமர்சனம் பண்றதோ இது எதிர்கட்சிகள் அப்படிதான் செய்வாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் மாறுபட்ட ஆட்சிகள் இருக்கு. எல்லாத்துலேயுமே இப்போ திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி தான் இருக்கு. இது மாதிரி எங்காவது ஒரு மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இது மாதிரி ஒரு காவல்துறை அத்துமீறலோ கொலையோ தாக்குதலோ வன்முறையோ இது மாதிரி நடந்து போனால் உடனே அதற்காக அந்த முதலமைச்சரை பொறுப்பேற்க வைத்து உடனே ராஜினாமா செய்ய வச்சு அவர் மேல என்ன வழக்கா போடுறாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன், ஆட்சியிலே இல்லாத கட்சி சார்பில் பேசினா பரவாயில்ல. அகில இந்திய அளவில் பல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர். அதனால அவரு ஒரு விரலை முதலமைச்சரை நோக்கி நீட்டுகிற போது பல விரல்கள் அவங்களுடைய மாநிலத்தில் ஆட்சி செய்கிற பிஜேபி முதல்வர்களை நோக்கி காட்டப்படுகிறது என்பதையும் அவர் கவனத்திலே கொள்ள வேண்டும். விமர்சனம் செய்வது எதிர்கட்சியுடைய உரிமை, கடமை. அவர் அதை செய்திருக்கிறார், அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு இனிமேல் நடக்காம, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கிறதுல காவல்துறை விழிப்போடு இருந்து செயல்படணும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு, விருப்பமும் ஆகும். திமுக கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுறாங்க. மற்ற கட்சியில் கூட்டணி காங்கிரஸ் அழைக்கிற பட்சத்துல ஆட்சி அதிகாரம் அவர் எப்படி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாத்தீங்கன்னா அது அவருடைய கருத்தை விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. பிஜேபியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளோட போக மாட்டோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது காங்கிரஸுக்கான அழைப்பா, மற்ற பிஜேபிக்கு விரோதமான அல்லது எதிரான கட்சிகளுக்கான அழைப்பா அப்படிங்கிறது அதை வச்சு சொல்ல முடியாது. இன்னும் 7 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. ரெண்டாவது, காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கு. அதிமுக தான் வெளியே இருக்காங்க. அவங்களும் பிஜேபியோட போட்டதாக அறிவிச்சிட்டாங்க. 7-8 மாதத்துல அது அப்படியே போகுதா, இல்லை அதுக்குள்ள ஏதாவது மாற்றம் உடையுதா சொல்ல முடியாது. அது இன்னும் முழுமையா செட்டில் ஆன மாதிரி தெரியல. அதில் யார் முதலமைச்சர், யாருக்கு எவ்வளவு இடங்கள், யார் தலைமையில கூட்டணி, இதெல்லாம் மாற்றி மாற்றி குழப்பமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இந்த கூட்டணியில திமுக காங்கிரஸ் இந்த மாதிரி கூட்டணியில அது தெளிவான கூட்டணி, ஏற்கனவே வெற்றிகளை பெற்றிருக்கிற கூட்டணி. அதுல பெரும்பான்மை இடங்கள்ல திமுக போட்டியிடுகிறது. திமுகவுடைய தலைவர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். அதுல கூட்டணியில இடம் வேண்டும் என்று இருக்கிற கட்சிகள் யாரும் ஆசையை, விருப்பத்தை அப்படி வந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கலாமே தவிர அதை ஒரு நிர்பந்தமாகவோ ஒரு கண்டிஷனாகவோ காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சியும் வைக்கவில்லை. அதனால இந்த கூட்டணி தெளிவாக இருக்கிறது. அதனால இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போமாங்கிற கேள்வியே கிடையாது. 25 சீட்டுகள் கேட்பதாகவும் அமைச்சரவையில பங்கு கேட்பதாகவும் காங்கிரஸ் கேட்கிறாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே 25 இடத்துல நின்னது தானே.
25க்கு மேல சீட்டுகள் வேண்டும், அதே மாதிரி அமைச்சரவையிலும் பங்கு வேண்டும். 25 சீட்டு ஏற்கனவே போன தடவை நின்றுதான் 18 வெற்றி பெற்றது. அதனால இன்னும் சீட்லேருந்து எப்படி குறைச்சிக்கிறதுக்கு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்கல்ல, கேட்க மாட்டோம்ல. அதனால 25ங்கிறது ஒரு லைன், அது லாஸ்ட் டைம் நின்னது. ஆனால் அதுக்கு மேலே ஆசைப்படுறது தப்பு கிடையாது. கடைசியில் இந்த கூட்டணியில் என்னென்ன கட்சிகள் கூடுதலாக வருது, கட்சிகளுக்கு கடைசியாக பகிர்ந்துக்கிற போது 25 அதுக்கு மேலேயா, அதெல்லாம் பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயங்கள். அதில் நிர்பந்தமோ கண்டிஷனோ கிடையாது. அமைச்சரவையில் காங்கிரஸ் 35 இடங்களை பெற்று 100க்குள்ள திமுக வெற்றி பெற்று கூட்டணி இருக்கிற போதே அமைச்சரவையில் காங்கிரஸ் சேராம கூட வெளியே இருந்து ஆதரவுலாம் கொடுத்துருக்கு. அதனால காங்கிரஸ் எங்களுக்கு கூட்டணியில் கண்டிப்பா தந்துதான் ஆகணும், அமைச்சரவையில் இடம்பெற்றே ஆகணுங்கிற நிர்பந்தத்தை எல்லாம் காங்கிரஸ் இன்னும் வைக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.